இந்த மேடையில் நான் பெருமைக்காக சொல்லுவேன், அந்த 2 பேர் இந்த 2 பேர் எல்லோரும் என்னோடு பயின்றவர்கள் அல்ல, என்னிடம் பயின்றவர்கள். தங்கை நிஷாவாக இருக்கட்டும், தம்பி மஞ்சுநாதனாக இருக்கட்டும், பட்டிமன்ற உலகத்திற்கு வந்த பொழுது அவர்கள் அடைந்த புகழ் இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் நகைச்சுவைக்கு ஒரு அத்தாரிட்டியை போல. என்னை கேட்டால் நகைச்சுவைக்கு அங்கீகாரம் பெறுவது மிக கடினம். அதை இருவரும் செய்திருக்கிறார்கள். அதை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு இந்த தமிழையும் இலக்கியத்தையும் பெண்ணியத்தையும் கண்ணியத்தோடு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில பேச்சாளர்கள் தான் இருக்கிறார்கள். இந்த மேடையில் பெருமையாக சொல்லுகிறேன், ஐயா சுகிசிவம், சாலமன் பாப்பையா, ஞானசம்பந்தம் போன்ற மிகப்பெரிய இலக்கிய ஜாம்பவான்கள் விரும்பி அழைத்து பேச வைக்கிற ஒரு பெண்ணிய பேச்சாளர் என்ற பெருமை கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட மெகா தொலைக்காட்சியில் சுகிசிவம் தலைமையில் பட்டிமன்றத்திலே கம்பராமாயணத்தை பற்றி கடல் தெறிக்க பேசிய பேச்சாளர் என்ற பெருமை அழைப்புதலில் பெயரிடப்பட்டாலும் பெயரிடப்படவில்லை என்றாலும் இந்த மண்ணுக்கு தன்னால் என்ற பணியை, தரமான தமிழ் பணியை செய்து வருகிற என் வளர்ப்பு அன்பு தங்கை நாகை வேம்புபாலா அவர்கள் இதோ வருகிறார். நல்ல கைத்தட்டி பாராட்டி. இளையோரினுடைய செயல் எப்படி இருக்கிறது, முதியோரினுடைய சொல்லால் மனிதநேயம் மலர்கிறதா அல்லது இளையோரினுடைய செயலால் என்று கேட்டிருக்கிறீர்கள். முதலில் மனித நேயம் என்பது பிறர்க்கு உதவும் பெருங்குணமே மனித நேயம். பிறர்க்கு உதவும் பெருங்குணமே மனிதநேயம். பேரன்பு செலுத்துவதே மனிதநேயம். பேரிடரில் துணை நிற்றலே மனிதநேயம். உதவுகின்ற பெருங்குணமே மனிதநேயம். ஊருக்கு உதவுதலே மனிதநேயம். பெருங்கண்ணீர் துடைத்திடலே மனிதநேயம். இது அத்தனையும் முதியோர்களினுடைய சொல்லோடு நின்றுவிட்டால் அது எப்படி முடியும்? அது இளையோர்களினுடைய செயல் வடிவத்தால் தான் மேன்மை அடைகிறது என்பதுதான் எங்களுடைய வாதமாக இந்த மண்ணில் வைக்கின்றோம். நீங்க அற்புதமான ஒரு குரல் சொன்னாங்க என்னுடைய அன்பு தங்கை. வயநாடை பற்றி இப்ப எல்லாரும் பேசிட்டே இருக்கோம் கடந்த 10 நாட்களாக. ஒரே ஒரு செய்தி தெரியுமா? மறைந்தது வயநாடு, மறையாதது மனிதநேயம் என்பதை அழகாக நிரூபித்திருக்கிறது இந்த இளையோரினுடைய செயல்கள். மூத்தோரினுடைய சொல்லை நாங்கள் குறை சொல்லவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லவில்லை. இந்த மேடையில் கூட எங்களுக்கு முன்னால் அழகாக நீர் விளையாடல் பற்றி பேசி சென்ற ஐயா ஒரு நூலை படிக்க வேண்டும் என்று எங்கள் தாயாரின் பெயரை சொன்னபோது எனக்கு அந்த நூல் நினைவுக்கு வரவில்லை, எங்கள் தாயார் தான் என் நினைவுக்கு வந்தார். நாங்கள் மதிக்கிறோம், நாங்கள் வணங்குகிறோம், நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இளையோர் என்பவர் எப்படி தெரியுமா? மூத்தோரினுடைய சொல்லை கேட்கிற போது கூட எங்கள் ஐயன் வள்ளுவன் சொன்னதை போல எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த பொருளுக்கு ஏற்றாற்போல் செயல் வடிவம் தர வேண்டும் என்பதுதான் இளையோரினுடைய குணம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம், உலகம் சுருங்கி போச்சு, உலகம் சுருங்கிட்டு, உலகம் சுருங்கி போயிட்டு. விஞ்ஞானத்தால் உலகம் சுருங்கி இருக்கலாம், விஞ்ஞானத்தால் உலகம் சுருங்கி இருக்கலாம், ஆனால் மனித நேயத்தால் இளைஞர்களது மனது விசாலமாகி விட்டது என்பதுதான் சத்தியமான உண்மை. நடுவர்களே, நீங்க அற்புதமாக இன்றைய கால கவிஞன் ஒரு கவிதையை சொன்ன. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எப்படி தங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் தெரியுமா? அது எந்த நிலையாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அழகாக சொன்னார், கரும்பு தோட்டம் கிடைத்தால் யானையாக மாறு, கரும்பு சக்கை கிடைத்தால் எறும்பாக மாறிவிடு. நீ கரும்பு தோட்டம் கிடைச்சா யானை மாறி போ, ஆனால் சக்கை கிடைத்தால் கூட விட்டு விடாதே, எறும்பாக மாறி என்று இளைஞனுக்கு தன்னம்பிக்கை கொடுப்பது இளையோரினுடைய செயல் வடிவம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். நடுவர் அவர்களே, வாய்ப்புங்கிறது
இன்னும் சொல்லப்போனா மனித நேயம் என்பது எப்படிங்க வரணும்? ஒரு மனிதன் சோகத்தில் மூழ்குகிற போது அவரை தூக்கிவிடும் கையாக இருக்க வேண்டியதுதான் மனித நேயம். அந்த சோகத்தில் இருக்கின்ற மனிதனை கூட எப்படி மீட்டு மேலே கொண்டு வருவது என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கவிஞன் அழகான வரிகளிலே தந்தார். பழனி பாரதி என்கின்ற அற்புத கவிஞன் சிற்பியினுடைய இசையில் நான் பேச நினைப்பதெல்லாம் என்கிற திரைப்படத்தில் ஒரு பெண் அத்தனை பேருக்கும் எப்படி தன்னம்பிக்கை தருகிறாள் என்பதை அழகா கொடுத்திருப்பார் பாருங்க. தன்னம்பிக்கையோடு இருந்தால் அந்த மலையை கூட மண்ணுக்கு கொண்டு வர முடியும் என்கின்ற வார்த்தைகளை தந்து இளைஞர்களினுடைய செயல் திறமையை காட்டுவது இன்னைக்குங்க. ஒரு காலகட்டத்தில் மூத்தோர் சொல் எப்படி இருந்தது? நிலாவை பார்த்து கை குழந்தைய கையில வச்சுக்கிட்டு நிலாவை பார்த்து சோறு ஊட்டி நிலா பாரு நிலா பாருன்னு சொன்னது ஒரு காலம். ஆனால் இளையோர் செயல், நீங்க சொன்ன சொல்லை மனதில் வைத்துக்கொண்டு நிலவுக்கே சென்று சாதம் படைப்பது இன்றைக்கு இருக்கிற இளைய சமூகம் இல்லையா? கரண்டி பிடித்த கைகளை எல்லாம் படி படி என்று சொன்னது முதியோர்கள். கரண்டி பிடித்த கைகளை எல்லாம் படிக்க சொன்னது வேண்டுமானால் முதியோர்கள். ஆனால் கரண்டி பிடித்த கைகள் கூட இன்றைக்கு கம்ப்யூட்டர் மவுஸில் விளையாடுகிறது என்றால் அதுதான் இளையோரின் செயல். நடுவர் அவர்களே, சாதிகள் இல்லையடி பாப்பா என்று ஒரு காலத்தில் சொன்னீர்கள். ஆனால் சாதிகள் மிகுந்திருந்தது. சாதிகள் இல்லையடி பாப்பா என்று எழுதப்பட்ட காலத்தில் சாதிகள் மிகுந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் சாதியை தாண்டி, மதத்தை தாண்டி, இனத்தை தாண்டி, குலத்தை தாண்டி, மொழியை தாண்டி இன்றைக்கு மனித நேயத்தோடு செயல்படுகிறார்கள் என்றால் இதுதான் இளைஞர்களினுடைய ஆற்றல். நடுவரவர்களே, இன்னும் சொல்லணும்னா ஒரு காலத்துல எல்லாம் நெஞ்சு வலி வந்துட்டுன்னு வைங்களேன், முதியோர்கள் என்ன சொல்லுவாங்க? நெஞ்சு வலி வந்து படுத்துட்டா பேய் அடிச்சுட்டுன்னு சொன்ன காலம். நெஞ்சு வலி வந்து பேய் அடிச்சுட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு இளையோரின் செயல், பேயும் அடிக்கல பிசாசும் அடிக்கலன்னு தொட்டு பார்த்து விட்டு அடுத்த 5 வினாடிக்குள் ஆஸ்பிரின் மாத்திரையை கொடுத்தால் உடனடியாக முதலுதவி செய்யலாம் என்பதை நிரூபிப்பது இன்றைய இளைஞரின் செயல் இல்லையா? நீங்க யோசித்து பார்க்கிற போது ஒரு காலகட்டத்தில் யாராவது அடிபட்டு கிடந்தா என்னங்க பண்ணுவோம்? வீட்டில் யாராவது ஒரு சொட்டு ரத்தம் கொடுக்கணும்னு சொன்னால் பெரியவங்க ஒத்துக்கிட்டாங்களா? விடுவாங்களா? நான் பால் ஊட்டி சோறு ஊட்டி வளர்த்த புள்ள, நான் ஊட்டி வளர்த்த ரத்தம் அடுத்தவங்களுக்கு கொடுக்க போறியான்னு கேட்கப்பட்டது ஒரு காலம். ஆனால் இன்றைக்கு முகம் தெரியாது, குணம் தெரியாது, ஆள் தெரியாது, அரவம் தெரியாது, வருகின்ற ஒரே ஒரு தொலைபேசியினுடைய ஒரே ஒரு SMS-இல் 1000 உயிர்களை என் தேசத்து இளைஞன் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றானே, இதை விட பெரிய மகிழ்ச்சி என்னங்க? யோசித்து பாருங்கள். கண்ணப்பரை பற்றி பெரிய புராணத்தில் படிக்கிறோம். ஆனால் படித்த எத்தனை பேர் அதை செயல் வடிவம் கொடுத்தார்கள்? ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைஞன் தான் நாம் இறந்த பிறகு மண்ணோடு மண்ணாக மக்கி போகிற என் கண்ணை நான் இறந்த பிறகும் 1000 நூல்களை படிக்க என் கண் என்னிடமிருந்து மற்றொருவரிடம் செல்ல வேண்டும் என்று கண்தானத்தை கொடுப்பது இளையோரின் செயல் இல்லையா? அதை தாண்டி இன்னைக்கு உடல் தானமே கொடுக்கிற அளவுக்கு வந்தாச்சு. நான் இன்னும் யதார்த்தமாக சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் மாநகரம் என்கின்ற பெருமை பெற்ற ஈரோடுல ஒரு பெண் இருந்தார். கே மனிஷா என்கிற வெறும் 22 வயது நிரம்பிய பெண் நந்தா செவிலியர் கல்லூரியினுடைய விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற பெண் செய்கிற சாதனை நீங்க நினைக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனித நேயத்தை காத்து கொண்டிருக்கின்றன. ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு பெண் பிள்ளை. ஆனால் கடந்த 1.5 மாதத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட பிச்சைக்காரர்களுக்கும் போதைக்கு அடிமையானவர்களுக்கும் மறுவாழ்வு தந்து அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைத்திருக்கிறாள்னா இதுதாங்க மனிதநேயம். அதை தாண்டி நாம சாதாரணமா சொல்லுவோம் காலில் போடுற செருப்பு யதார்த்த வாழ்க்கையில சொல்லுவோம். ஆனால் ஒரு காலில் போட்டுக்கொள்ள செருப்பு கூட இல்லாத மனிதனின் நிலைமையை ஒரு பெண் நினைச்சு பார்க்கிறா. ஒரே ஒரு நாள் வெயிலில் நடந்து போறா. வெயிலில் போகிற போது காலில் செருப்பு இல்லாத நிலையை உணர்கிறாள்.
அங்கேருந்து கழிவறைக்கு போகிறா. கழிவறை போகிற போது காலில் செருப்பில்லாததை உணர்கிறாள். இந்த உலகத்தில் ஏலபாலைகள் அத்தனை பேருக்கும் நோய் எதனால் வருகிறது என்று ஆராய்கிற போது காலில் செருப்பு கூட போட்டுக்க முடியலையேன்னு நினைச்ச சியா கோடிகாய் என்கின்ற பெங்களூரை சார்ந்த பெண் கடந்த 8 மாதத்திற்குள்ளாக 4000 பேருக்கு 50 தன்னார்வலர்களை கொண்டு நாம சாதாரணமா நினைக்கிற செருப்பை கொடுத்து அவர்களுக்கு உதவி இருக்கிறாள்னா இதுல என்னம்மா பெரிய மகிழ்ச்சின்னு நீங்க கேட்பீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் ஒரு சில மனிதர்கள் செருப்பு அணிந்து வருவது பாவம் என்று சொன்ன தேசம் இது. அப்படி பாவம் என்று சொன்னவர்களுக்காக கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு வரி எழுதினார். தன்னுடைய முதல் பாடலிலேயே தன்னுடைய முதல் பிரசவத்தை மனதில் நினைத்து எழுதிய பாட்டுல இந்த உலகத்திற்கு விடிவு தருவேன் என்று சொன்னார். கேள்விகளால் வேள்விகளை வெல்வேன் என்று சொன்ன வைரமுத்து கேள்விகளால் வேள்விகளை வெல்வேன் என்று என் தேசத்து இளைஞன் சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு எல்லோரும் செருப்பணிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சம உரிமையை இந்த மண்ணுக்கு பெற்று தந்தது எங்கே என்று பார்த்தால் இளைஞர்களினுடைய செயல். இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. என்னுடைய அருமை தம்பி எதிரணியில் இருந்து வந்த என் அன்பு தம்பி சொன்னார், இன்றைக்கு விவசாயங்களில் எல்லாம் இளைஞர்கள் ஈடுபடவில்லை, செயற்கை உரங்களை புகுத்தி விட்டார்கள் என்று. எந்த மண்ணில் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம்? இதற்கு முன்னால் பேசிய அருமைக்குரிய ஐயா சொல்லிட்டு போனார், கடைமடை பகுதிகள் தான் நதிகளுக்கு சொந்தமான பகுதி, ஆறுக்கு உரிமை உள்ள பகுதி என்று. இந்த தேசத்தில் இந்த கடைமடை பகுதியில் பிறந்த குரவப்பழத்தில் பிறந்த ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி பெண் தன் கணவரோடு இணைந்து இன்ஜினியரிங் வேலை செய்யவில்லை. என் பாட்டனும் என் முப்பாட்டனும் வாழ்ந்து கழித்த காலத்தில் இருந்த நெல் ரகங்களை எல்லாம் மீட்டெடுப்பேன் என்று சொல்லி கிட்டத்தட்ட 1008 மந்திரங்கள் தான் நமக்கு தெரியும். ஆனால் 1008 நெல் ரகங்களை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்த குரவப்பழம் ரஞ்சனி என்கின்ற இளைய சமுதாயத்திற்கு நீங்கள் தயவு செய்து நீங்கள் நல்ல மதிப்பை தர வேண்டும் என்று சொல்லி இப்படி முடிக்கிறேன். நான் முத்துக்குமார் என்கின்ற ஒரு அழகிய கவிஞன், ஒரு அற்புத கவிஞர். அந்த நான் முத்துக்குமார் உலகத்துக்கெல்லாம் எழுதிய பாட்டு பெரியதல்ல, தன் மகளுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அது மனிதனுக்கு, அது மகனுக்கு எழுதிய கடிதம் அல்ல, மகனை போல் இருக்கிற இந்த இளைய சமுதாயத்துக்கு எழுதப்பட்ட கடிதம். 1000 செய்திகளை அதில் சொல்லி இருப்பார். நான் 4 செய்திகளை மட்டும் சொல்கிறேன். அந்த மகனுக்கு எழுதுகிற கடிதத்தில் சொல்றார், மகனே, உன் பேரன்பால் இந்த பிரபஞ்சத்தை நனைத்திடு, உன் பேரன்பால் இந்த பிரபஞ்சத்தை நனைத்திடு, உழைக்க தயங்காதே, உழைப்பால் கிடைக்கும் உயர்வு மட்டுமே உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும். உன் பாட்டனும் உன் தகப்பனும் புத்தகம் என்னும் காட்டில் தொலைந்தவர்கள். உன் பாட்டனும் உன் தகப்பனும் புத்தகம் என்னும் காட்டில் தொலைந்தவர்கள். நீயும் உன் உதிரத்தில் அந்த காகித நதியை ஓடச் செய்வாயாக. நீயும் உன்னுடைய உதிரத்தில் அந்த காகித நதியை ஓடச் செய்வாயாக. கிடைத்த வேலையை விட, இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியங்க, வீட்டில் பெரியவங்க சொல்றாங்கன்னு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட வேண்டாம். கிடைத்த வேலையை விட உனக்கு பிடித்த வேலையை செய் என்று சொன்னார். நிறைவா ஒன்று சொல்லுவார் பாருங்க, உறவுகளிடம் நெருங்கியும் இரு, விலகியும் இரு. உறவுகளிடம் நெருங்கியும் இரு, விலகியும் இரு. ஏனென்று கேட்டால் இந்த உலகத்தில் உறவுகளை விட உன் கடைசி வரை கை கொடுப்பது நட்பு மட்டுமே என்று சொல்லி மகனுக்கு 1000 செய்திகளை சொன்ன நான் முத்துக்குமார் அது மகனுக்கு சொன்ன செய்தி அல்ல, மகத்துவமாக இருக்கின்ற என் தேசத்து இளைஞர்களுக்கு சொன்னது என்று சொன்னால், முதியோர்களை வணங்குகின்றோம், போற்றுகின்றோம். ஆனால் சொல்லோடு நின்றுவிட்டால் முடியாது, அதை செயல் வடிவம் கொடுப்பது என்றைக்குமே என் தேசத்து இளைய சமூகம் என்கின்ற காரணத்தினால் நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக, மிகச்சிறப்பு. அதிகமான செய்திகளை அதை எடுத்துட சொல்லுங்க. மஞ்சுநாதன் உயரமானவன். அதிகமான செய்திகளை பட்டியலிட்டு சொன்னார். இதுதான் ஒரு பேச்சாளர் ஒரு மேடைக்கு வருகிற பொழுது பேசுகிற முறை என்பதற்கு அடையாளம். என் அன்பு தங்கை வேம்பு அவர்கள் நல்லா கைத்தட்டி பாராட்டி, ஏன்னா வேம்பு அவர்கள் பேசிய பொழுது ஒரு செய்தி சொன்னிச்சு. இந்த உலகத்தில் சூர்யா சேவியர் சொன்ன அந்த வாசகத்தை சொன்னார், நதிகளுக்கெல்லாம் கடைமடைதான் வந்து புகுந்த இடம்தான் பாத்தியப்பட்டது என்று சொன்னார்.
நண்பர்களே, பெரியோர்களே, இந்த நதிகள் எல்லாம் புகுந்த இடம்தான் அதற்கு சொந்தமானது என்பதை ஆராய்ச்சி பண்ணி சொல்வதற்கு முன்பே எல்லா நதிக்கும் பெண்களின் பெயரை வைத்தவர்கள் தமிழர்கள். ஏன் பெண்களின் பெயரை வைத்தார்கள் தெரியுமா? பல மேடையில் பல பேர் சொல்லியிருக்கலாம். இன்றைக்கு வேம்பு சொன்ன பிறகு சொல்லுகிறேன். பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாத்தியப்பட்ட இடம் எதுன்னா, பிறந்த இடத்தை விட எந்த இடத்தில் புகுகிறார்களோ அந்த இடம்தான் பாத்தியப்பட்டது. இதை உணர்ந்த தமிழன் தான் தமிழகத்து நதிகளுக்கெல்லாம் பொம்பளை பேர் வச்சான். என் தங்கை வேம்பு அதை பட்டியலிட்டார். நல்ல கைத்தட்டி பாராட்டி. இளைஞர் என்பதற்கு வரம்பு கிடையாது. எங்கள் அம்மா வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 75 தாண்டி இந்த நாகப்பட்டினத்தில் மட்டுமல்ல, பல பேருக்கு தெரியும், தமிழகத்தில் ஒரு காலத்தில் மேடையில் பேசுகிற ஒரே பெண் பேச்சாளர் என்ற அடையாளம் இந்த நாகையில் இருக்கிற எங்கள் அம்மா மணிமேகலைக்கு தான் உண்டு. அவங்க பையனா தலைப்பு தரப்ப தெளிவாக தருவேன். மூத்தோர் வேறு, இளையோர் வேறு, இளைஞர் வேறு. இளைஞர் என்பவன் யாரான்னா, வயதால் இளையோராக இருப்பவனெல்லாம் இளைஞர் இல்லை. பல பேர் அந்த கேள்வியை பல இடத்துல கேட்டிருக்கிறான். இளைஞர்னா எவன் தெரியுமா? எவன் ஒருவன் மனதால் இளையோரின் செயலை செய்கிறாரோ அவருக்கெல்லாம் இளைஞர் பேர். என் தங்கை சொன்னிச்சு, எடுத்த உடனேயே அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தார், ஒரு கிழவிக்கு கொடுத்தார் என்று சொன்னிச்சு. நான் பொதுவாக மேடையில் சொல்வது உண்டு. பல வரலாறை வைத்துக்கொண்டு, நம் ஓவியர்கள் எழுதிய ஓவியத்தை வைத்துக்கொண்டு சில பேரை நாம் வயதானவர் என்று நினைத்துக் கொள்கிறோம். அதியமான் ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த பொழுது ஔவைக்கு வயது 16. ஏன் தெரியுமா? ஔவை என்ன வரம் வாங்கினால் தெரியுமா? இறைவனிடம் வாங்கிய வரம் எது தெரியுமா? இளைய வயதிலேயே தான் எழுதிய பாடலை அவையிலே ஏற்க மாட்டார்கள் என்ற காரணத்துக்காக இறையை வேண்டி கிளப்பருவ வேடம் எனக்கு கொடு என்று இளைய வயதிலேயே கிழவியாக தோன்றிய முதல் பெண் ஔவையார் தான். அதனால தான் கிழவி என்ற சொல்லுக்கு தமிழில் பேர் இளம் பெண்ணுன்னா. பொம்பளை பிள்ளைங்களை சொல்கிறப்ப 7 பருவம் சொன்னான் இல்லையா? அதில் பேர் இளம் பெண்ணா என்னடா அர்த்தம்னா, வயதான மாதிரி இருப்பாங்க, ஆனால் இளமையாக இருப்பாங்க. நல்ல அந்த இளையோர்களுக்காக ஔவையாரை சொன்னதுக்கு உண்மையிலேயே வர்ணனி நல்லா கைத்தட்டி பாராட்டணும். சார், என்னுடைய மேடையில் நான் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். மற்ற மேடைக்கு மற்ற பேச்சாளர்கள் போகிற பொழுது எப்படி வேண்டுமானாலும் போவார்கள். என்னுடைய மேடைக்கு கண்டிப்பாக படித்துவிட்டுத்தான் வருவார்கள் என்பதற்கு வர்ணனி உதாரணம். வாழ்த்துக்கள். அடுத்து என்னுடைய அருமை தம்பி சிம்மக்குரலோன் கிருஷ்ணசாமி வருகிறார். மனித நேயம் மலர்வது மூத்தோருடைய வாக்கிலா என்று கேட்டிருக்கிறார்கள், சொல்லிலா என்று கேட்டிருக்கிறீர்கள். என் அருமை தங்கை அவர்கள் பேசுகிற பொழுதே சொன்னார்கள், மூத்தோர் சொல் வாக்கும் முதிர்நெல் கனியும் முதலிலே கசக்கும் பிறகு இனிக்கும் என்று சொன்னால், மனிதன் மலர வேண்டும், மனம் மனித நேயம் மலர வேண்டும் என்று சொன்னால் சொல்லுகிற பொழுது அது கசப்பாக இருக்கும், ஆனால் அது மலருகிற பொழுது இனிப்பாக இருக்கும் என்பதை என் தங்கை அவர்கள் இந்த மேடையிலே அழகாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் படிப்பு என்பது எப்படிப்பட்டது என்பதை ஐயன் வள்ளுவன் சொல்லுவான். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று ஒரு குறள் தந்திருப்பார். துணைக்காலே இல்லாமல் இந்த குறள் அப்படியே எழுதப்பட்டதாக இருக்கும். நாங்கள் கூட படித்த பெரியவர்களிடத்திலே கேட்ட பொழுது துணைக்கால் இல்லாமல் இந்த குறள் வந்திருக்கிறதே, இதற்கு அர்த்தம் என்ன என்று கேட்ட பொழுது எங்கள் ஐயாவை போன்றிருக்கிற பெரியவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் வாழ்க்கையிலே படிப்பு என்கின்ற ஒன்றை தன்னுடைய மூளைக்குள்ளே ஏற்றிக் கொண்டு விட்டால் அடுத்தவனுடைய துணையை நாளாமல் வாழ்க்கை முழுவதும்
தன் காலிலே நிற்கலாம் என்கின்ற நிலையைத்தான் வள்ளுவன் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் வாழ்க்கையிலே படிக்க வேண்டும். அதனால்தான் ஒரு காலத்திலே புத்தக கண்காட்சி என்று வைத்து நடத்தினார்கள். வந்தவர்கள் எல்லாம் பார்த்துட்டு சும்மாவே போயிட்டாங்க. ஆனா திருவிழா என்று சொன்னாலாவது விழாவுக்கு வருகிறவர்கள் தவறாமல் 4 புத்தகத்தை வாங்கிட்டு போக மாட்டாங்களாங்கிற ஒரு ஏக்கத்துல தான் புத்தக திருவிழாவே நடத்திட்டு இருக்கோம். கிருஷ்ணசாமி, ஏக்கம்லாம் கிடையாது. தமிழன் பண்பாடு திருவிழா என்று வந்தால் திரும்பி போகிற பொழுது ஏதாவது வாங்கி போவதுதான். அதனாலதான் திருவிழா கடையினே வச்சான். இல்ல, திருவிழா கடை மட்டும் இல்ல, நீங்களே சொன்னீங்க திருவிழாவை திருப்பி போட்டா விழாதிரு என்று. புத்தகத்தை வாங்கி படித்தால் மனிதன் விழாதிருப்பான் என்பதற்கு அடிப்படை நோக்கமாக தான் நம்முடைய பகுதிகளிலே புத்தக திருவிழான்னு வச்சாங்க. அதை கொண்டு வந்து ஒரு பாடல கொடுத்தாரு பாருங்க. நடுவர் அவர்களே, வாழ்க்கையிலே படிப்பு என்பது முக்கியம் என்பதை சொல்லுகிற நோக்கத்திலே தான் இன்றைக்கு பட்டிமன்றமும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் எல்லாம் படிப்பு என்பது எப்படி இருந்ததா? பணம் இருக்கிறவர்கள் மட்டுமே படிக்கலாம் என்கின்ற நிலையிலே இருந்த பொழுது என் ஏழை பாட்டாளி வர்க்கத்திலே பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட படிக்க வேண்டும் என்பதற்காக உலகத்திலே உள்ள பெரியவர்கள் சொல்லுவார்கள், கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொன்னார்கள். பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த உலகத்திலே தான் படிக்கவில்லை என்றாலும் இந்த உலகத்திலே இருக்கிற பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக எடுத்து வைத்தால் பள்ளிக்கூடம், எழுந்து நடந்தால் உயர்நிலை பள்ளி என்று பிள்ளைகளிடத்திலே, பிள்ளைகளே நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக பிச்சை எடுத்தாவது படிங்கள் என்று சொன்னார்கள். வேண்டாம், நீங்கள் படிப்பதாக இருந்தால் நான் பிச்சை எடுத்து உங்களை படிக்க வைக்கிறேன் என்று இலவசமாக கல்வி கண் திறந்து வைத்த கர்ம வீரர் காமராஜர் போன்றவர்களால் தான் இன்றைக்கு எத்தனையோ ஆயிரம் பேர் படித்திருக்கிறோம்னா இதை நினைவுபடுத்தி கொண்டு வந்து பாடல்கள் கொடுக்க வேணாமா? அதனாலதான் அன்னைக்கு ஒரு காலத்துல ஒரு பாட்டு கொடுத்தான், வாழ்க்கை என்பது மனித நேயத்தோடு மலர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்கள். மனித நேயம் என்பது அன்பு என்கின்ற ஒன்றை அடிப்படையாக கொண்டது தானே. இந்த அன்பிலே காதல் இருக்கிறது. காதல் என்பது இளையவர்களுக்கு மத்தியிலே எப்படி இருக்கிறது, முதியவர்களிடத்திலே எப்படி இருக்கிறது, ஒரு பாடல் மூலம் சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த பாடலை கொண்டு வந்து கொடுப்பாரு பாருங்க. அதை சொல்றதுக்கு முன்னாடி அந்த பாடலுக்கு ஒரு வசனத்தை கொண்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு நிமிஷம் அண்ணா, எக்கோ இருக்கா? அந்த பாடலுக்கு ஒரு வசனத்தை கொண்டு வந்து சொல்லியிருப்பாங்க. யார் இந்த வசனத்தை பேசுறதுன்னா, இந்த உலகத்திலே நடிக்கிற நடிகர்களுக்கெல்லாம் கை நடிக்கும், நகம் நடிக்கும், சதை நடிக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலே பிறந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசத்துக்குரிய சவாலிய சிவாஜி கணேசன் நடித்தால் மட்டும் அவனுடைய மீசை கூட நடிக்கிறன்னு நிரூபிச்சு காமிப்பான் பாருங்க. அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவர் மீசை மட்டும் இல்ல, ஒரு கவிஞன் சொன்னா எல்லா நடிகர்களுக்கும் கை நடிக்கும், கால் நடிக்கும், மார்பு நடிக்கும், கண் நடிக்கும். ஆனால் நீ இழுத்து விடுகிற சிகரெட்டு புகையை கூட நடிக்க வைக்க வேண்டும் என்றால் அது சிவாஜியால் மட்டுமே முடியும். நிச்சயமா இல்லையா? நடுவர் அவர்களே அழகா அந்த வசனத்தை வந்து அந்த மேடையில பேசுவார் பாருங்க. லதா, லதா, இது இறந்து போன மும்தாஜுக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல, என் இதயத்திலே குடியிருக்கிற என் காதல் தேவதைக்காக நான் கட்டி வைத்திருக்கிற வசந்த மாளிகை. வானத்து நிலா நீராட மேகத்தை படைத்தான், என் காதல் நிலா நீராட நான் இந்த பொய்கையை படைத்தேன். ஆண்டவன் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் மேகத்திலே மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை கொண்டு வந்து கட்டி தோரணமாக தொங்க விட்டிருப்பேன். என்ன செய்வது, பறக்கும் சக்தியை கொடுக்கவில்லையே. மூத்தோர் என்கின்றவர்கள் மனித நோயத்தோடு எங்கே நடக்கிறார்கள் என்றால் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற உறவிலே கொண்டு வந்து அதை காட்டுகிறார்கள். நீ தம்பியோடு உறவாட வேண்டும்,
உன் தம்பியோடு நட்பு நன்றாக பழக வேண்டும். உன்னுடைய வீட்டிலே வருகிற அத்துணை பேரையும் உன்னுடைய சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சமூகத்திலே பழகிற பொழுது அவர்களோடு அண்ணன் தம்பியாக நீ இருக்க வேண்டும் என்பதை மூத்தோர்கள் சொல்லுவதை கேட்டதற்கு பிறகுதான் இளையவர்களானவர்கள் அதை கையிலே எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும்தான் என்னுடைய வாதமாக வைக்கிறேன். நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்பது அல்ல என்னுடைய வாதம். எந்த நிலையில இருந்தாலும் மூத்தோருடைய வாக்கை கேட்டு நடந்தால் மட்டும்தான் மனித நேயம் என்பது மலரும் என்பதை சொல்லி, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைத்து என்று சொன்னான். மனிதர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் கற்கிற கல்வி, நீங்கள் பெறுகிற பணம் என்பது குன்றி தின்றால் குன்றும் குறையும் என்று சொல்லுவார்கள். நீங்கள் மற்றவர்களிடத்திலே கொடுத்தால் அது குறைந்து போகலாம். ஆனால் படிக்கிற படிப்பு மட்டும்தான் கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த வளர்கிற படிப்பை புத்தக திருவிழாவிலே புத்தகங்களை வாங்கி படித்து நம்மோடு இருக்கிற நம் பிள்ளைகளுக்கு இன்னும் நல்ல அறிவுரைகளை சொல்லிக் கொடுப்போம் என்கின்ற சபதத்தை இந்த இடத்திலே தந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.